எங்கே நாடக கும்பல்? விரட்டிக் கொண்டே போனோம், தப்பி விட்டார்கள். வெட்டமில்லை, போடுங்கள் இதை விட்டு. தப்பி விட்டார்கள். ஏமா நாடகக்காரர்கள்? பரிசு கொடுக்க வேண்டியதாம்மா. நம்மை காட்டி கொடுக்கிற கதையா இருந்தாலும் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. போடி வெளியில போ. நாடகம் என்னை வைத்து எழுதப்பட்டது. கேசரிவர்மன் உயிரோடு. பிணம் பிழைப்பதாவது. ஒருவேளை விஷம் சரியாக வேலை செய்யாமல். பிரபு, வழக்கமான புரிச்சிருப்பில் வாட்டத்தோடு இருக்கிறேன். பிறகின் கண்ணே என்ற கண்ணி முடிக்கிறவில்லை. கண்களிலே கலக்கும். ஏன்? ஓஹோ, நாடகம் நினைவுக்கு வந்து விட்டதோ? அதெல்லாம் பெருமுச்சால் பேசுவானே, என்னையே கேளுங்கள். என் கணவர் கேசரிவர்மன் நம் காதலை காண சகிக்காமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்று தங்களிடம் சொல்லியிருந்தேன். ஆமாம். இப்போது நஞ்சு கொடுத்து தன் கணவனை கொல்லுகிறாள் நாடக தேவசேனி. தாங்களும் அதை உண்மை என்று நம்பி இதில் எது வேண்டுமானாலும் தாங்கள். வேண்டாம், நீயே கொடு. இல்லை, தாங்கள் விரும்புவதை எடுத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஒரு சங்கடமான நோய். காதல் வாழ்வை துண்டாக்கும் கட்டாரி. அது வீரரையும் கோழையாகும். எடுத்துக் கொள்ளுங்கள். அது கூட வேண்டாம், இரண்டையும் நானே சாப்பிடுகிறேன். வசந்தி, வசந்தி, என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜ். பல ஆண்டுகளாக தங்கள் பத்தினியாக வாழ்ந்தேன். அதை வைத்து கேட்கிறேன். ஆபரணம், ஆடம்பர வாழ்வு, அரச போகும் போதும். தாருங்கள், தயவு செய்து காஷாயோடு கையில ஒரு ஓடு. மறுக்காதீர்கள் சுவாமி, போக விடை கொடுங்கள். போவதா? நீயா? கண்ணி, உலகம் மிகப்பெரியது பிரபு. அதன் ஜனக்கூட்டத்திலே நானும் ஒரு துளியாகி விடுகிறேன். தங்கள் பெயரை ஜெபித்துக் கொண்டு ஜென்மத்தை கழித்து விடுகிறேன். தங்கள் காலடியில் கிடக்கும் என் கனிந்த வாழ்வு தீ மூட்ட திட்டம் போட்டு விட்டார். யார்? மகாராணிதான். யார்? பத்மாவதியா? இல்லை, பச்சை புழுகு. பாராளும் வேந்தே, பாகுமொழியில் பலியாகாதே. மகாராஜா, 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 பாருங்கள் சுவாமி, பாருங்கள். நான் கேள்விப்பட்டது உண்மைதான். மகாராணி மந்திரஜாலங்கள் நடத்துகின்றார்களா? என்னை உங்கள் மடியில் இருந்து பிரிக்க கவனிக்க வேண்டியதுதான். யாரங்கே? யாரங்கே பேசியது என்று தேடி பாருங்கள். ஒளிந்திருக்கிறார்களா யாராவது என்று. போ. புறையோடி விட்ட புண்ணுக்கு புனுகு பூச்சு. பொல்லாங்குக்காரியின் போலி வேடத்தை பொசுக்க பொறுமை. போதுமம்மா பொறுத்ததெல்லாம். உத்தரவு கொடுங்கள், உரு தெரியாமல் ஆக்குகிறேன் என்ற ஊர்கெடுப்பவளை. மனோகரா, இரு.
அம்மா, ஒரே வீச்சு. வேஷக்காரி வசந்தா தொலைந்தாள். ஒரு செல்வா, அதை விட ஒரு புனிதமான காரியத்தில் உன்னை ஈடுபடச் சொல்கிறேன். என்னம்மா அது? இந்த வாள் ஏது தெரியுமா? நாடகத்தில் கூட இது மாதிரி ஒரு வாழ். ஆமா, பார்த்தேன். நாடகத்திலே வந்த வாழ் போலி வாழ். நான் சொல்வது போர்வாள். மனோகரனின் பாட்டனார் மகாராணியின் தந்தை அதிவீர சேரருடையது அந்த வாழ். அதிவீர சேரர் நாடக பெயர் அதிதீர சூரர். அப்புறம் பாண்டியன் முத்து விஜயன் எதிர்பாராத முறையில் மனோகரனின் பாட்டனாரை ஜெயித்து ரத்ன சிம்மாசனத்தையும் கைப்பற்றினான். போர் முனையில் காயம்பட்ட பாட்டனார் சாகும் பொழுது முத்து விஜயனை பழிவாங்கும் பொறுப்பை குழந்தை மனோகரனிடம் ஒப்புவித்து உயிர் நீத்தார். தாத்தாவின் விருப்பத்தை மனோகரனின் தடம் தோள்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். ஆமாம் மனோகரா, நம்முடைய பரம்பரை ரத்ன சிம்மாசனம் விடுதலை பெற வேண்டும். விடை கொடுங்கள், வெற்றி மழை பொழிய வைக்கிறேன். வீணன் முத்து விஜயனின் விலாயெலும்பை நொறுக்குகிறேன். சூது செய்து பிறர் நாட்டை சுருட்டிக் கொள்பவர்கள் இப்படித்தான் சுருண்டு போவார்கள் என்பதற்கு அவனை உதாரணமாக காட்டுகிறேன். செல்வா, சிந்தை குளிர்ந்ததடா கண்ணே. நம் பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீதான் கழுவ வேண்டும். பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கம் பாண்டியன் முத்து விஜயனால் மட்டுமல்ல, பாதகி வசந்த சேனையாலும் தான். ஏமாந்த காலத்தில் வெற்றி முரசு கொட்டிய வெறியனை மட்டுமல்ல, உங்கள் இன்ப வாழ்வில் குறுக்கிட்ட வஞ்சகியையும் விட்டு வைக்காது இந்த வாழ். முதலில் நான் சொன்னதை செய். மனோகரா, அப்பாவிடம் அனுமதி பெற்று வா. போர், பயங்கரமான போர், நமது நாட்டின் மானத்தை நிர்ணயிக்கும் போர். வீரர்களே, தயாராகுங்கள். வீட்டுக்கொருவர் புறப்படுங்கள். பாருங்கள் போருக்கு. போர், போர். வசந்தி, மாலையை எடுத்து வா. மனோகரா, மரக்குலத்தின் மகிமையை மாற்றார் உணரச் செய். எதிரியின் மமதையை மண்ணோடு மண்ணாக்கு. என் கண்மணிக்கு நான் தான் வெற்றி மாலை சூட்டுவேன். ராஜப்பிரியா, வெற்றி பெறுவதற்கு முன் வெற்றி மாலை சூடிக் கொள்வது வீரருக்கு வழக்கமில்லை. போய் வருகிறேன் தந்தையே. வெல்க, வாழ்க. வசந்தி, கோபமா கண்ணே? மனோகரன் சிறு, மன்னித்து. அவன் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டதே இல்லை. அவன் என் ஆசை செல்வன், அன்பு திருமகன். அவன் என்னை வெறுக்கலாம், ஆனால் அவன் எனக்கு வெண்ணிலா, விண்மீன், கண்ணச்சார். தாயும் பிறந்த பொன்னாடும் மகிழன் வெற்றி வீரனாக வா மனோகரா. அம்மா, வெற்றி பெற்றால் ரத்தன சிம்மாசனம் வரும், இல்லையேல் ரத்தம் தோய்ந்த இந்த வீரவாள் வரும் என் செய்தி கூற. பௌத்தாயனரே, இரவே புறப்படுகிறீரா? ஆமாம். ஏன்? தந்திரமாக நடந்து கொள்ளும். அவனை திரும்பாமல் செய்து விடுகிறேன், நீங்கள் கவலை விடுங்கள். அவன் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும். தலையை கொண்டு வந்தால் நமக்குத்தான் ஆபத்து. அவனை யுத்த களத்திலேயே கொன்று அவனுடைய போர்வாளை உங்களிடம் காட்டுகிறேன். ஆமா, பழியை பகைவர் மீது போட்டுவிட வேண்டும். மனோகரனின் சாவு மர்மமாகவே இருந்துவிடும். ஓ,
உமக்கு 1000 பொன் பரிசு. அம்மணி, நான் போர்வாளை கொண்டு வருவேன். தாங்கள் பொன்மூட்டையை. பூரிப்பான செய்தி கொண்டு வரும். பொன் என்ன, வைரங்களை அள்ளித் தருகிறேன். சரியம்மா. ஜாகிரதை. மதல்கள் நாசம், பூரண குப்பம் முடிந்தது. எதிரிகள் முன்னேறினார்கள். அப்பா, இந்த ரத்தின சிம்மாசனத்துக்காக இவ்வளவு ரத்தமா ஓட வேண்டும்? ரத்தம் ரத்தம் என் நீச்சல் குளம். யுத்தம் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. இதை அறியாமல் மோதுகிறான் இந்த முத்து விஜயனிடம். மூர்க்கன். அரசே, ஆபத்து ஆபத்து! அலைவிடலாம் புகுந்து விட்டார்கள். எங்கே சேனாதிபதி? எங்கே அந்த சிங்க நெஞ்சர்? புகழ் விளம்பு பெற்று விட்டார் வேண்டே. போர்க்களத்தில் மடிந்து விட்டார். வீர கோடி சாய்ந்தது. இதோ புறப்பட்டு விட்டேன். எங்கே என் படைகள்? தம்பி, வாழ் பிடிக்க தெரியாது வாலிபனே. வளைத்து விட்டோம் கோட்டையை என்று எண்ணிவிடாதே. வாடா. கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ வீரர் வாழ்வீச்சிலே என்று. வாழ்வீச்சிலும் கூடத்தான். வாடா. அமைச்சரே, அஸ்தமித்து விட்டதம்மா. வேந்தர் வெற்றி புன்னகையோடு வீர மரணத்தை அணைத்துக் கொண்டார். அப்பா, அமைதியாயிருந்த அம்மை தந்தை பிணமானார். பொடி சாய்ந்தது, முடி வீழ்ந்தது. வெற்றி கீதம் இன்றைக்கே முடிவு கட்டுகிறேன். இப்பொழுதே, இன்றிரவே.
யாரடா நீ? நீர் உண்டாக்கிய சுடுகாட்டிலே மறு உயிர் பெற்ற பிணமல்ல, பேயும் அல்ல. உனது பார்வையில் படாமல் விட்டு போன பகைவர்களில் ஒருவன், பாண்டிய நாட்டு வீரன். பாண்டிய நாட்டு வீரன்? பாதி ராத்திரியிலே பதுங்கி பாயும் பட்டாள பயிற்சிக்கு முத்து விஜயன் ஆட்சியிலே முதலிடம் போலும். முதுகெலும்பில்லாதவனே, கையிலே வாழும் நெஞ்சிலே கோழைத்தனமும் கொண்டவர்களின் நீ ஒருவன் மிச்சமா? ஓடிப்போ, உயிரை காப்பாற்றிப்போ. மனோகரா, இவனை விடக்கூடாது. போகட்டும் பாவம். மன்னித்து விட்டேன். மன்னிப்பு கேட்கும் மரபல்ல, மறைந்திருந்து தாக்கும் மரபு. மாவீரன் தூங்குபவன் தலையை துண்டாடுபவர்களும் வீரர்கள் தான் பாண்டிய நாட்டு பள்ளிக்கூடத்திலே. போடா, போக்கற்ற கோழைய. கோழை? நானா கோழை? இதோ பார், இப்போதே நேராகவே பழி தீர்த்துக் கொள்ளுகிறேன். பெண்? ஆம், உன் பகைவரின் பெண், பழிவாங்க வந்தவள். இளவரசி, அற்புதமான காட்சி. வளையலைந்தும் கைகளிலே வாழ். நீர் வீரரானால் என்னை ஜெயித்த பிறகு பேசும். வேல்விழி மாதரிடம் வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பதற்கு சரித்திரமே கிடையாது இளவரசி. கேலி தேவையில்லை, எடும் வாளை. என் வாழ் களத்திலேதான் விளையாடும், கனிகளை காயப்படுத்தாது. வீண் பேச்சு. துணிவிருந்தால் வீர லட்சணத்தை பற்றி பேசியதெல்லாம் வாய் வீச்சாக இல்லாமல் இருந்தால் வாளை வீசும். நல்ல தீர்ப்பு கிடைக்கட்டும் நமக்கு. நல்ல தீர்ப்பு. வாழ்முனை வழங்காது இனிமேல். வழக்கு மன்றத்திலே தான் பெற வேண்டும். பாண்டியன் பெற்ற பைங்கொடியே, நீ இப்போது கைதி, பாதுகாப்பு கைதி. ராஜப்பிரியா, அழைத்துச் செல். அதோ கோட்டை வாசலில் எங்கள் கொடி. ராஜகுமாரி மனோகரனின் அடிமை என்பதை அறிவிக்கும் கொடி. பேசாதே. அரசனை குமரியாகத்தான் வாழ்ந்தேன், அடிமையாக வாழ மாட்டேன். வானம்பாடியாக திரிந்தேன், வல்லுரிகளின் கோரப்பிடியிலே சிக்க மாட்டேன். சுதந்திர தென்றலிலே மிதந்தேன், அடிமை சூறாவளியிலே அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன். மன்னன் மகள் மன்னன் மகளாகவே மடிவாள். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல். மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் எங்கள் அரசிடம் குமரரை, என் ஆருயிர் தோழரை, சோழர்குல திலகத்தை, இந்த மனோகரரை எங்களிடமிருந்து பிரிக்க முயன்ற யுவராணியின் ஆயுளுக்கே முடிவு கட்ட வேண்டும். உங்கள் ஆயுள் முழுவதும் நான் தரும் தண்டனை அனுபவிக்க தயாராயிருங்கள். நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள் காளி கோயிலில் வேண்டாம், தண்டனையை ஒரு நாள் ஒத்தி போடவும் என் மனம் விரும்பவில்லை. பாண்டிய நாட்டு பைங்கிளி விஜயாதேவி சோழ நாட்டு சுந்தரனை கொலை செய்ய முயன்ற குற்றத்துக்காக இன்றே, இப்போதே, இதே இடத்திலே, எல்லோர் முன்னிலையிலும் மாலையை சூட்டி மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். விஜயா, இந்த அரண்மனையில் நீ ஒருத்திதான் அழகி என்று நினைத்தேன். உனக்கு போட்டியாக ஒரு பொற்கொடி இருப்பது தெரியாமல் போய்விட்டது. யார் அதோ? ஆஹா, தங்க ரோஜாவிலே வைரப்பனி துளிகளின் சதுராட்டம் இந்த சிறு. அது இருக்கட்டும், எதிரியின் மகள் நான். என்னை உங்கள் தாய் தந்தையர் ஏற்றுக்கொள்வார்களா? நானும் அப்படித்தான் சந்தேகப்பட்டேன். எதிரியாயிட்டேனால் என்னை நீ ஏற்றுக்கொள்வாயோ என்று. உங்கள் வீரத்தை காதலித்தேன். என் தாய் நாட்டு மண் அதை தடுத்தது. உங்கள் வசீகரத்தில் மயங்கினேன். அப்பாவின் பாசம் அதற்கு அணை போட்டது. முடிவில் உங்கள் நேர்மையான இருதயம் என்னை ஜெயித்து விட்டது. என்ன? பேசு கண்ணே, பேசு. உன் அமுதூரும் தெற்கடலின் தேனலைகளை, கண்கள் எழுதி குவிக்கும் காதற் காவியங்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். இதயராணி, இன்னும் கொஞ்சம் பேசு.
சிங்கார பைங்கிளியே பேசு, சிங்கார பைங்கிளியே பேசு, செந்தமிழ் தேனை அள்ளி அள்ளி வீசு, சிங்கார பைங்கிளியே பேசு. சங்கம் புகழ் முரசு கொண்ட தனியரசு என் தமிழ் மொழிகள் எதுவோ நீ தரும் பரிசு. சங்கம் புகழ் முரசு கொண்ட தனியரசு என் தமிழ் மொழிகள் எதுவோ நீர் தரும் பரிசு. திங்கள் நிறை மலர் முகத்தில் செவிதழ் சேர்த்து நிற்கும், திங்கள் நிறை மலர் முகத்தில் செவிதழ் சேர்த்து நிற்கும், திருவே தருவேன் மனம் போல் குறையாதொரு 100 முன். சிங்கார பைங்கிளியே பேசு. நீரே சொந்தம் ஆனீர் பேச்சிலே, எதிரி நீரே சொந்தம் ஆனீர் பேச்சிலே, அந்த நினைவே மறந்தேன் உன் கண் வீச்சிலே. இந்த வீரர் எங்கள் நாட்டுக்கிலே அதிபதியே, விஜயாள் ஒன்றே போதும் வெகுமதியே. சிங்கார பைங்கிளியே பேசு, செந்தமிழ் தேனை அள்ளி அள்ளி வீசு, சிங்கார பைங்கிளியே பேசு. பாண்டிய நாட்டு பூங்குயில் பேடு ஊஞ்சலாடுதே, ஊஞ்சலாடுதே. பாண்டிய நாட்டு பூங்குயில் பேடு ஊஞ்சலாடுதே, ஊஞ்சலாடுதே. அது வேண்டிடும் சோழ மண்டல பெண்கள் ஓடி வீசுதே, ஓடோடி வீசுதே. அது வேண்டிடும் சோழ மண்டல பெண்கள் ஓடி வீசுதே, ஓடோடி வீசுதே. ஆசை குடித்தனிலே பிணைந்தாடிடும் வேளையிலே, ஆசை குடித்தனிலே பிணைந்தாடிடும் வேளையிலே, ஆணோடு பெண்ணும் கண்ணோடு கண்ணால் யாடி பேசுதே, ரெண்டும் ஊடல் பேசுதே. ஆணோடு பெண்ணும் கண்ணோடு கண்ணால் யாடி பேசுதே, ரெண்டும் ஊடல் பேசுதே. பளிங்கு போலே தெளிந்த நீரில் மீன்கள் துள்ளி ஆடுதே, இரு மீன்கள் துள்ளி ஆடுதே. பளிங்கு போலே தெளிந்த நீரில் மீன்கள் துள்ளி ஆடுதே, இரு மீன்கள் துள்ளி ஆடுதே. விளங்கும் எந்தன் விஜயாளின் கண் மீன்கள் ரெண்டும் ஆடுதே, விழி மீன்கள் ரெண்டும் ஆடுதே. விளங்கும் எந்தன் விஜயாளின் கண் மீன்கள் ரெண்டும் ஆடுதே, விழி மீன்கள் ரெண்டும் ஆடுதே. அலையோடு அலை தாவி ஒன்று சேர்ந்ததே, அலையோடு அலை தாவி ஒன்று சேர்ந்ததே. ஆம் அது போலம் இரண்டுள்ளம் ஒன்று சேர்ந்ததே, உள்ளம் ஒன்று சேர்ந்ததே. ஆம் அது போலம் இரண்டுள்ளம் ஒன்று சேர்ந்ததே, உள்ளம் ஒன்று சேர்ந்ததே. பளிங்கு போலே தெளிந்த நீர் மீன்கள் போலே ஆடுவோம், இரு மீன்கள் போலே ஆடு. என்ன விஜயா? உங்கள் மேல் கட்டாரி வீசி விட்டு ஓடுகிறான். அதோ ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. நாமும் உடனே புறப்படுவோம். வா. மனோகரன் இறந்து விட்டான். ஆமாம் அம்மணி, பரித்தொகை இதோ. மௌதானரே, காரியம்
தீக்குறியில் 2 வேட்டை. பத்மாவதியிடம் இந்த செய்தியை சொன்னார், நெஞ்சு விடுத்து செத்து விடுவான். பிறகு நான் தான் ராணி, நீர்தான் பிரதம மந்திரி. பிரதம மந்திரியா? அப்படியானால் எது வேண்டுமானாலும் செய்கிறேன். போரிலே ஏற்பட்ட களைப்பு, புது மனைவியுடன் கழிப்பு. எப்படி அம்மா சீக்கிரம் வருவார்? எனக்கு விஜயாவை காண வேண்டும் என்று ஆசை துடி. அம்மா, யாரோ ஒரு துறவி உங்களை பார்க்க வேண்டுமாம், அவசரமாக. வணக்கம். வாழிய நலம். மகாராணி, முதலில் இருதயத்தை இரும்பாக்கிக் கொள். என்ன? கரும்பல்ல நான் கழறப்போகும் செய்தி. கடலில் துரும்பம்மா மனித வாழ்க்கை. என்ன சுவாமி, தொடர்பில்லாமல் பேசுகிறீர்கள்? தொடர்பற்றவன் தானே துறவி. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ. சுவாமி, உன் மகன் வெற்றி அடைந்த செய்தி கேட்டு எவ்வளவு மகிழ்ந்திருப்பாய். ஆமாம் சுவாமி. சந்தோஷத்தை அணைத்துக் கொள்ளும் அதே உள்ளம் சங்கடத்தை ஏன் சந்திக்க மறுக்கிறது? சுவாமி, என்ன நேர்ந்தது சொல்லுங்கள். இதோ இந்த போர்வாள் சொல்லும். போய்விட்டான் உன் புதல்வன் புண்ணிலோகத்தில். வந்துவிட்டேன் அம்மா, இதோ வந்து விட்டேன். அம்மா, அம்மா, மனோகரா. என்னம்மா இப்படி பார்க்கிறீர்கள்? என்ன நடந்தது? யார் இந்த சாமியார்? என்னுடைய போர்வாள். காணாமற் போனது. இங்கே எப்படி வந்தது? மனோகரா, நீ என்னை பிரிந்து விட்டதாக இந்த பாவி சொன்னான். என்ன? வாளை திருடியதும் அல்லாமல் வாளை வேற நீட்டுகிறானோ? தாடியப்பா, தாடி. பௌத்தாயனன். சதியிலே புது அத்தியாயம். மோசக்காரா, போர்வாளை திருடி வந்து காட்டினால் புத்திர சோகத்தில் மகாராணி இறந்து விடுவார்கள். சரியான சூழ்ச்சி. சூழ்ச்சி? என் தாயை கொல்ல தேன் கொடுக்க யாருடைய திட்டமடாது? சொல்லு. மனோகரா, பாவம், அவனை விட்டுவிடு. அம்மா, இவனை. மனோகரா, மனோகரா, என்ன இது? துரோகம். மன்னிக்க கூடாது இவனை. இந்த சதிக்கு காரணம் யார் என்பதை நாளை விசாரணை மண்டபத்தில் இவனை கொண்டே விளங்க வைக்க வேண்டும். ஆமா, கொண்டு போய் சிறையிலே தள்ளு. என்னை மன்னிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த வசந்த சேனை. வசந்த சேனை, வசந்த சேனை. இனியும் அவளை உயிரோடு விடக்கூடாது. மனோகரா, நில். எங்கே ஓடுகிறாய்? அம்மா, இன்னும் என்ன? தங்கள் சபதத்தை நிறைவேற்றி விட்ட பிறகு சொல்லுகிறேன். முதலில் வாளை உரையில் போடு. மகாராஜாவுக்கும் வசந்த சேனைக்கும் என் அனுமதியின்றி எந்த விதமான தீங்கும் செய்வதில்லை என்று ஆணையிடு. என் மேல் ஆணையிடு. அம்மா, தாயின் மேல் ஆணையிடு. மகாராஜாவை ஒன்றும் செய்வதில்லை அம்மா. கூடாது. வசந்த சேனைக்கும் சேர்த்துத்தான். வசந்த சேனை வட்டமிடும் கழுகு, வாய் பிளந்து நிற்கும் ஓனாய், நம்மை வளைத்து விட்ட மலைப்பாம்பு, அவளுக்கு இரக்கம் கூடாது. உன்னிஷ்டம். ஊரார் நகை கட்டும், தாய் சொற்கேளா தனையன் என்று, நாடு சிரிக்கட்டும், அடங்காத மகனை பெற்ற அன்னை என்று. அம்மா, அம்மா, அப்படி ஒன்றும் இல்லை அம்மா. இதோ ஆணையிட்டு விடுகிறேன். செல்வா,